ஹோட்டல் ஸ்டைலில் இல்லைனா கல்யாணத்துலலாம் நல்லா சூப்பராக மெதுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரியான கேசரி, பைனாப்பிள் கேசரி வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்றைக்கோ ஒரு நாள் செய்கிறதுனால கொஞ்சம் ஆயிலும் நெய்யும் கூட சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் டெய்லி எடுக்க வேணாம் இந்த அளவுக்கு. இது செய்கிறதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய், நல்லா அந்த சூப் எடுக்கிற மாதிரியான ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே சேர்த்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய்யும் அந்த கலவையை போட்டுட்டு ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு கைப்பிடி திராட்சை, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கிறேன். இது கூடவே நான் எடுத்திருக்கேன் 1 கப் அளவுக்கு ரவையை இது கூட சேர்த்துருக்கேன். நான் எந்த கப்பில் ரவை எடுக்கிறேனோ அதே கப்பில் தான் சர்க்கரை எடுக்கிறேன், பைனாப்பிள் எடுக்கிறேன். ஸோ 1 கப் ரவையை மீடியமாக ஹீட்டில் வச்சு வதக்கிக்கிறேன். அது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா அதே கப் அளவுக்கு பைனாப்பிளை வந்து 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபைனாக கட் பண்ணுறதா தான் கட் பண்ணிக்கோங்க. நான் 1 பாதியமாக ஓட்டி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த பைனாப்பிள் இந்த ரவையோடு சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அதே கப்பில் 1½ கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் வந்து பைனாப்பிளும் எடுத்துருக்கிறதுனால சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் 1½ கப் சுகரை சேர்த்துருக்கேன். இதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது இலக்கம் கொடுக்கும். அது இலக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்க 1 கப் ரவைக்கு 2 கப்லேருந்து 2½ கப் வரைக்கும் தண்ணி தாராளமாக போடலாம். ஸோ நல்லா சூடாக கொதிக்க வச்ச தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இது எல்லாமே நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் தூள் வாசனைக்கு போட்டுட்டு மீதமாக வச்சுருக்க எண்ணெயும் நெய்யும் கலவையில் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதை கலர வேணாம். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் அப்படியே சிம்லேயே மீடியம் ஹீட்லேயே வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இது இப்படி எடுக்கும்போது நல்லா சூப்பராக சாஃப்டான கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சேர்க்கும்போது லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. எந்த ஸ்வீட் போட்டாலும் ஒரு சால்ட் போட்டிங்கன்னா தான் ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.